சார் ஓகே. ரெடியா? ஓகே. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கே அளித்துள்ளோம். இது எங்களோட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையும் தமிழ்நாடோட தலைமையும் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு சம்பவமாக நான் இதை கருதுகிறேன். இப்படி இந்த கொடுத்த ஒரு பொறுப்பை நான் இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு கடமை செய்யணுங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னதோட விருப்பம் என்னென்னா, இந்த சட்டமன்றத்தை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த சட்டமன்றம் வறட்சி பகுதியாட்டு பல ஆண்டு காலமாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த வறட்சியை நீக்கணும். அதற்கான முயற்சியை நான் முத எடுப்பேன். இதனோட இது அடுத்தால நம்ம சட்டமன்றத்தில் கடற்கரை கிராமங்கள் நிறைய இருக்குது. அந்த கடற்கரை கிராமங்கள்லையும் முன்னாடி மாதிரி இங்கே தொழில்கள்லாம் நடக்கிறதில்ல. அதற்கான அந்த தொழிலுக்கான முன்னெடுப்பு, ஒருவேளை அந்த மீன்கள் அதிகமாக பட்டு அதற்கான ஒரு வசதிகள் இல்லாமல் குளிர்சாதன வசதியை கூட நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்போம். எங்கள் மத்திய அரசில் அதற்கான திட்டங்கள்லாம் இருக்குது. அதை நாங்கள் இங்கே எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த திட்டத்தை முதல் நாங்கள் அதையும் செய்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம இங்கே கூடங்குளம் இருக்குது, ஒரு பெரிய என்பிசிஎல். அந்த கூடங்குளத்தில் இன்றைக்கு இங்கே லோக்கலில் எந்த வேலை வாய்ப்புமே இங்கே கொடுக்கறதில்ல. நான் பல ஆண்டு காலம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வேலையுமே என்பிசிஎல்ல இருந்து இங்கே கொடுக்கறதில்ல. நாங்கள் வந்த உடனே அந்த என்பிசிஎல்லில் லோக்கலில் உள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கண்டிப்பாக செய்து கொடுப்போம். இதுவும் எங்களோட ஒரு கொள்கையில் இருக்குது, என்னோட ஒரு எண்ணம். அதே மாதிரி ISRO பணகுடி, இதை பல ஆண்டு காலமாக இங்கே இருந்துகிட்டு இருக்குது. அங்கேயுமே இதே பிரச்சனை தான். லோக்கலில் உள்ள யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. அங்கே உள்ள CSR ஃபண்டு, அதே மாதிரி என்பிசிஎல்லாக இருந்தாலும் சரி, ISRO இருந்தாலும் சரி, அந்த ஃபண்டையும் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க எல்லாருமே அந்த ஃபண்டை மேக்சிமம் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே எதையுமே கொடுக்காம ரிட்டர்ன் பண்ணுறதுனால அந்த ஃபண்டை முழுமையாக இங்கே இந்த பகுதிக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு திட்டத்தை செயல்படுறதுக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ISROவில் அதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது இங்கே இந்தியாவில் ஒரு ISRO மாதிரி நம்ம திருவனந்தபுரத்தில் அந்த ஒரு காலேஜ் இருந்துகிட்டு இருக்குது. அதே ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை ISROவில் அமைக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக இதை எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச உடனே மத்திய அரசும் இதுக்கு நிதிகளை ஒதுக்கி இதெல்லாம் செய்து கொடுக்க எங்களோட கடமையாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ சபாநாயகர் தொகுதி தான். ஆனால் சபாநாயகர் 20 வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் ராதபுரம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல திட்டங்களை இதுவரையில் நான் பார்த்ததில்லை. மக்களும் இதை நல்லா பார்த்துட்டாங்க. 20 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணின ஒரு செயலை இந்த நம்ம மக்கள் எல்லாமே பார்த்துட்டு அவங்கள டோட்டலாகவே இனி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றி கண்டிப்பாக நாங்கள் புரியுது. எங்களுக்கு அது நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, அதை நான் எங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு அதை மக்களை தீர்மானிச்சிடுவாங்க. சரிங்களா? சரி.